இட்ஸ் அரவிந்த்ஸ் வாயேஜ். ஸோ இன்னைக்கு நான் வந்திருக்க பிளேஸ் தான் கொச்சின்ல இருக்க கடமக்குடி ஐலாண்ட். ஸோ ரொம்ப நாளாக இந்த பிளேஸுக்கு வந்து வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன், டைம் கிடைக்கல. ஸோ இன்னைக்கு தான் கொஞ்சம் டைம் கிடச்சிச்சு. சரி, பைக் எடுத்துட்டு ஜம்முன்னு இந்த பிளேஸுக்கு வந்தாச்சு. ஸோ கரெக்டாக இது ஃபோர்ட் கொச்சின்ல இருந்து ஒரு 13 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கும். இல்லை லூலுமான்ல இருந்து வந்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்து இந்த பிளேஸ்க்கு வந்து ரீச் ஆயிடலாம். ஸோ இந்த பிளேஸுக்கு எப்போ வந்தால் பெஸ்ட் அப்படின்னா, ஸோ ஈவினிங் வந்தால் தான். ஏன்னா ஈவினிங்கில் தான் இங்கே சன்செட் வந்து பார்க்க செம்மையா இருக்கும். இந்த பிளேஸோட மெயின் அட்ராக்ஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடமக்குடி லேக் வியூ தான். அதாவது ரோட்டுக்கு 2 பக்கமே வந்து ஃபுல்லா பேக் வாட்டர்ஸ் தான். ஸோ நடுவில் வந்து நம்மளுக்கு வந்து ரோடு போகும். நம்ம வண்டி ஓட்டுறதுக்குமே நல்லா ஜாலியாக இருக்கும். ஸோ எல்லாருமே அந்த ரோட்டுக்கு சைடில் வந்து வண்டி எல்லாமே வந்து பார்க் பண்ணிட்டு, ஸோ நல்லா வந்து கப்புள்ஸா, ஃப்ரெண்ட்ஸா, ஃபேமிலியாக வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்பாட்டுன்னு கூட இதை வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஐலாண்டில் வந்து நீங்கள் வந்து போட்டிங் கூட உங்களால் வந்து பண்ண முடியும். இந்த ஐலாண்டில் வந்து மெயின் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபிஷ் கல்டிவேஷன் தான். ஸோ ஃபிஷ்ஷிங் தான் வந்து பல இடத்துல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டில் வந்து எல்லாருமே வந்து சைக்கிள், பைக் வச்சிருக்க மாதிரி இங்கே வீட்டுக்கு வந்து போட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதுவே பார்க்கறதுக்கு செம்மையா இருக்கு. ஸோ நான் அந்த ஒரு போட்டையும் கவர் பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குன்றத பாருங்க. ஐலாண்ட்ல வந்து நேரோ பிரிட்ஜ் அப்படின்னு ஒரு பிரிட்ஜ் இருக்கு. ஸோ இந்த பிரிட்ஜுக்கு நடுவில் எவ்வளவு அழகா அந்த குட்டி போட்டு உள்ள போகுதுன்னு பாருங்க, பார்க்கவே அழகா இருக்கு. தென் இந்த ஐலாண்ட்ல வந்து எக்ஸசைஸ் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவு எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே எவ்வளவு ஜாலியாக வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. ஸோ குட்டீஸ் எல்லாமே இதையும் விளையாட்டு பொருளாக நினைச்சு ஜாலியாக தொங்கி தொங்கி விளையாண்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கவே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த ஃபிஷ்ஷிங் ஒரு மீனை பிடிக்கிறதுக்காண்டி தான் இவங்க வந்து இப்போ தண்ணிக்குள்ளே வந்து ஒரு ஒரு எண்ணில் வந்து வலை கட்டிட்டு இங்கிட்டு இருந்து வந்து மீனை ஃபுல்லாக வந்து அந்த சைடு வந்து பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போதான் ஒரு இடத்துல வந்து மீன் வந்து சிக்கும், அப்படியே பல்காக வந்து மீன் பிடிச்சிடலாம் அப்படின்னு. பக்கமே பாத்தியா வந்து கட்டி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஊரில் வயலுக்கு ஃபுல்லாக வந்து வரப்பு கட்டுற மாதிரி இங்கே தண்ணி எல்லாமே அங்கங்கே வந்து பாத்தி மாதிரி தேக்கி வச்சிருக்காங்க. ஏன்னா இது எல்லாமே ஃபிஷ் கல்டிவேஷன் பண்ணுறதுக்கு. தென் நிறைய இடத்துல வந்து கொக்கை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். நல்லா பெரிய பெரிய கொக்கு பார்க்க அழகா இருக்கும். தென் இந்த சன்செட் டைம்ல அது பறந்து போறதை பார்க்கறதுக்குமே சூப்பரா இருக்கு. அப்படியே ஒரு பக்கம் வந்து சூரிய ஒளி, இன்னொரு பக்கம் அந்த பேர்டு வந்து மேல பறந்து போறது வந்து செம்ம சீனிக்கா வந்து இருக்கு. மாலினி நீ அவ்வளவு அழகு அப்படின்னு அழகா வந்து சூர்யா வந்து வாரணமாயிரம் படத்துல வந்து ஒரு டைலாக் வந்து பேசியிருப்பாரு. அந்த டைலாக் ஏத்த மாதிரியே இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சன்செட் எவ்வளவு அழகா இருக்கு. ஸோ செம்ம கிறிஸ்டல் கிளியரா வந்து சன்செட் வந்து பார்த்தேன். இதை நான் 2024ஓட பெஸ்ட் சன்செட்னு கூட நான் வந்து சொல்லுவேன். ஆனால் 2024 ஆரம்பிச்சு இன்னும் ஒரு மாதம் கூட முடியலை. பட் இருந்தாலும் இது வந்து பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு கிளியராக வந்து நான் லாஸ்ட் இயர் கூட வந்து பார்த்தது கிடையாது. அப்புறம் இங்கே சாப்பிட்றதுக்கு எல்லாமே வந்து ரோட்டோரத்துல நிறைய வந்து கடைகள்லாம் இருக்கு. அதனால வந்து நீங்கள் ஜாலியாக குட்டீஸ்லாம் கூட்டு வந்தாலும் நல்லா ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நல்லாவே வந்து சாப்பிட்டு போகலாம். தென் திரும்புகிற பக்கம் எல்லாம் அந்த ஐலாண்டை சுற்றி எல்லாமே தண்ணி தான். அங்கங்கே வந்து மேங்க்ரூவ் ட்ரீஸுமே இருக்கு. எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. ஸோ கொச்சின் வந்தீங்க அப்படின்னா ஸோ இதையுமே வந்து உங்களோட செக்லிஸ்ட்ல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இந்த பிளேஸ் நேம் சொல்கிறேன். இது கடமக்குடி ஐலாண்ட் ஃப்ரம் அரவிந்த்ஸ் வாயேஜ். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை வந்து மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தென் பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல ஒரு கமெண்ட்டையும் போட்டு விடுங்க.